அப்புறமேலும் மற்ற கதையை படிக்கிறேன். சாமி இறக்குறேன், நீ அங்கிட்டு போய் இறக்கு. ஏன்னா சாமி இறக்குறதும் பயந்து கிடக்கு. உண்மையிலேயே சாமி இருக்கு. முழு மனதோடு ஒரு மனதோடு தெய்வத்தை வேண்டி அருளாடக்கூடிய உடம்புலே தெய்வம் இருக்கு. நாங்கெல்லாம் பரம்பரை கூட இத்தனை வருட காலமாக இந்த நாடக உலகத்திலே தொடர்ந்து மக்கள் அன்பை பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த போராம நிறைந்த உலகத்திலே எம்கேஆர் என்ற ஒரு பப்புன் காரணம். அந்த கருப்பேன் கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா சாமிதான். நீங்கள் அத்தனை பேரும் ஒரு நபரை பேசுகிறார்கள் என்றால் அந்த ஒரு நபர் ஒக்கி போய் குறுகி போய் போரியை பற்றி படுத்தேன்னா கொண்டு போய் புதைச்சிருவேன். கவலைப்படக்கூடாது. ஒரு ஊரில் ஒரே ஆளாக பேசுகிறாங்கன்னா அந்த ஒரு நபருடைய வளர்ச்சி அந்த ஊருக்கே பொறுக்கவில்லை என்ற அர்த்தம். என் தமிழன் சோர்ந்து வரக்கூடாது. தொடர்ந்து போராடு. வெற்றி என்ற கனி பக்கத்திலே இருக்கு. பறித்து விரைவில் உண்மாய் என் தமிழா. வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கும். பேசுறது புரியுதா புரியலையா? ஏமாச்சான் புரியுதுல? நீயே கிருன்னு இருந்தா விளங்குமா? என்ன கரத்திலும் பொன்னலங்குடியே விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி வட்டம் அரசகுளம் கிராமத்திலே எழுந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சின்ன கருப்பசாமி ஸ்ரீ சீலக்காரியம்மன் மற்றும் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மதிப்புக்கு மரியாதைக்குரிய உலக நாடுகளில் 2வது இடத்தை தட்டி சென்ற தமிழகத்தினுடைய தலை சிறந்த பணியை காவல் பணியை செவ்வன செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் இருக்கக்கூடிய சராகம் ஆவியூர் காவல்துறை சார்பாய்வாளர்கள் அவள் தலைமையிலும் அரசகுளம் கிராம நிர்வாக அலுவலர் இவள் முன்னிலும் சின்னக்கரப்பணசாமி திருக்கோவில் கும்பிடக்கூடிய என் பாச இளைஞர் சார்பாகவும் மற்றும் பக்கத்து ஊர்களிலிருந்து இந்த பாச வைத்த அரசகுளம் கிராமத்துக்கு படையெடுத்து வந்த என் அன்பு உறவுகள் சொந்தங்கள் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதிருமன் நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான அந்த கருப்பு நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு நிகர் இந்த சகோதரியா இல்ல பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வியா? என்ன சொன்னாலும் தகும். நடிப்புக்கும் பாட்டுக்கும் பேச்சுக்கும் உதாரணம் வழங்கக்கூடிய அன்பு சகோதரி மன்னார்குடி மண் கண்டெடுத்த எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாடக உலகத்திலே அத்தனை பொருத்தமுள்ள ஒரு நாரதர் யாருன்னா அகமுடையார் வம்சத்திலே பிறந்து ராசாப்பூர் மண்ணின் மைந்தன் என் சித்தப்பேன் அஞ்சரை கட்ட ஆறுமுகம் எல்லா பொருத்தமும் இருக்கும். அப்படி வந்து நின்றார்னா அந்த தங்க செயினுக்கு அதுக்கும் தகதகன்னு மின்னும். இன்னைக்கு வர்ற நாரதரை பாரு, கடைசி கம்மாயில் ஐர மீன் பிடிக்காம செகதில் விழுந்து வருவாங்க. அவர் என்னத்தை சொன்னா என்னை கொத்தாங்கம்மான்னு வைவேன். என்ன ஒரு தகன்னு மின்ன மாட்டேன். வயிறு மட்டும் 12 டன்றா. அன்னைக்கெல்லாம் 2 வயலில் எனக்கு 1 கடிச்சு போனாங்க. நடந்து வராப்புல எனது அக்கா வீட்டுக்காரர். ஏன்னா உடம்பு நிறையா இருந்ததுனால தான் இன்னைக்கு சூப்பர் சிங்கர் வரைக்கும் போனார் எங்கள் அண்ணன் முத்துச்சிரிப்பு. அடுத்த சூப்பர் சிங்கர் போகக்கூடிய ஒரு ஆள்னா இந்த ஆள் தான். புதுக்கோட்டை TR மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக்கொண்டு அவருக்கு மட்டும் டம்முன்னு அடிக்கிறாங்க. கம்பெனி ஆளாக இருப்பாங்க. ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது. ஒரு மனிதன் உழைக்கணும், உழைப்புக்கு தகுந்த மாதிரி சாப்பிடும். ஆனால் சாப்பாடே கெதின்னு கிடந்தான்னா அவனை கொண்டே விடுவனே. இலச்சவன் சோறு போட முடியல. 12 புரோட்டா வாங்குறேன், லேது சாப்பிட்டு போ. 3 ஆம்லேட் பரவாயில்ல குசிவிட்டு போ. 2 ஆப்பாயில் ஆஹா பெசல் தோசை 3 கடைசியில் போய் இந்த கல்லில் போய் உட்காந்துட்டேன். இது என்னன்னு கேட்டேன். மாசு சொன்னார், கல்லுடா மூக்காந்தண்ணில் அரைஞ்சி ஒரு போடா, இல்லை கல்லை மடக்கி தாப்பலான்னு நினச்சேன். அம்பொட்டியும் திண்டாலும் இவன் செய்யக்கூடிய தொழில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய என் தமிழர்கள் பார்க்கக்கூடிய தொழில் வேலை பணிகள் அத்தனையுமே புனிதமானது. எல்லா தொழிலும் புனிதமானது.
நானா காலை நேரத்தில் இந்த பக்கம் காரில் போகும்போது பார்ப்பேன் எத்தனை உறவுகள் காலு கை ஊரம் சிமுண்டா இருக்கும். பூரம் கொத்தனார் வேலைக்கு போயிட்டு ஹெல்மெட்டை ஒரு சில ஆள்லாம் ஹெல்மெட்டு போடுற பிரட்டிட்டு போடுற இங்கிட்டு வைக்கிறத இங்கிட்டு வச்சுருக்கேன். காவல்துறை அதிகாரி ஐயா உங்களை பிடித்து விசாரிக்கிறார். தயவு செய்து வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் உழைக்கிற காசு வெட்டியாக போகக்கூடாது உறவுகளே. தயவு செய்து ஹெல்மெட்டை போடுங்க. ஒரு ஆள் மட்டும் பின்னாடி ஏற்றிக்கங்க. 3 பேர் 4 பேர் கொண்டு போறிய மாதிரி போலீஸுக்காரர்கிட்ட நம்ம போய் பேரம் பேச முடியாது. அண்ணே ஐயா 250 ரூபா தான் இருக்குது அப்படியா கேட்டியா ஒரு 150 ரூபா கட்டி விட்டு வெட்டி விடுங்க. இப்போ அப்படி கிடையாது, பூராமே மிஷின் தான். நீ ஆய் உய் அப்படி அடி கண்டாரலி போறியாக்க இவனுக்கு ஒரு 15,000 போட்டு விடுங்க. கரிச்சு பிச்சா கரைச்சி விற்கும் போது டங்கு வர அந்துவோம். விற்கும் போது விலை பேசுவேன். 53,000 வண்டி ஃபைன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 87,000 இருக்கும். அங்கே நீ மட்டும் மண்ணெண்ணெயை தொளிச்சு எரிச்சிட்டு விபூதியை பூசிட்டு கந்தனுக்கு ஒரு ஆணுவான். அதனால எல்லா ஆதாரத்தையும் வைத்து கொண்டால் என் தமிழன் யமனுக்கு கூட பயப்பட தேவையில்லை. நான் பேசுவேன். எதுக்கு பயப்படணும்? அவர்களுடைய பணியை அவர்களும் செய்கிறார்கள். அந்த பணிக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்தே வைத்திருந்தால் யாருக்கும் பணிய தேவையில்லை. காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி உறவுகளே. ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டி இசையமுது என் தம்பி. இந்த சின்ன கருப்புன்னு மட்டும் கிடையாது, எத்தனை சாமிகளை நம்ம கும்பிட்டாலும் இவர்களை போன்று பூக்கட்டும் புண்ணியமான தொழில், புனிதமான தொழில், பிரம்மனுக்கு நிகரான தொழில்ரா. படைப்புக்கு அதிபதி பிரம்ம இருக்கார்ல, அதனால தான் இந்த சிற்பக்கலை உங்களுடைய பூக்கட்டு தொழில் அந்த புனிதமான தொழில். அந்த தொழிலை தொடர்ந்து செய்யக்கூடிய குடும்பத்திலிருந்து வந்தவனை நான் வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள் தம்பி. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டா அண்ணே. இந்த அரசோலம் மேடைக்கு எத்தனையோ பெரிய ஜாம்பவான் பெட்டிக்காரவெல்லாம் வந்த மேடைப்பா. சரிங்கண்ணே. அதனால நீ என்ன பண்ணுறீன்னா தூக்கிட்டு போயிடாதடா. சரிண்ணே. ஏன்னா உன்னை நம்பித்தேன் நானும் உளுந்த ஊரை போட்டுருக்கேன். சரிண்ணே. உன் முகமே சரியில்லையடா, செங்கோலை கொட்டிட்டு சுண்ணாம்பு கிடைக்காத மாதிரியே இருக்கியாடா. அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சரி. 2வது பாட்டிலே நீ பேர் வாங்கிட்டடா. மடு சகோதர பாட்டு எப்படி பாடினேன்? 8 ரூபா மீச அன்னை வேலுக்கம்பு பார்வை. பயப்படாதடா கண்டாளிமனே. ஓ மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு பயந்து கிடக்கு. அப்படியே இருந்தா உள்ள இழுக்கிறேன், ஏதாவது மாட்டி விட்டுருவானா. பூரா நம்ம சொந்தக்காரங்கிறா. உன்னைய ஒரு தம்பியா அண்ணனா பார்க்குறாங்க பார்த்தியா. இது பூரா சின்ன புத்துரு, சின்ன கப்ளிங் ரெடி பண்ணிட்டாங்க. கப்ளிங்னா என்னண்ணே? கப்ளிங்னா என்னன்னா அது மண்டையை லேசாக பொழந்துக்கிட்டு பாரு, அதே கப்ளிங். ஒரு அம்மா பாட்டு பாடு. அங்கிட்டு தாய்மார்கள் பூரா இருக்காது, அவங்க பூரா அழுதுகிட்டு இங்கே ஓடியாரும். சரி, இந்த பாட்டை நிறுத்த சொல்லுப்பா, என்னால் தாங்க முடியல. அந்த அளவுக்கு அம்மா பாட்டு பாடணும். புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமணிய பெண் பாடல். மணி அண்ணே லேசா குனி இந்த பாடுறா. இந்த எல்லாரும் அழுகிற மாதிரி இந்த வந்தேன் தம்பி. உண்மையிலே குளமங்கலம் கிராமத்திலே அகமுடியார் வம்சத்திலே பிறந்து சமீபத்திலே அன்பாலயம் பக்கத்திலே ஒரு 4 வீடு கட்டினேன். அதுக்கு 50 மூடை சிமெண்ட் 18,000 நன்கொடையாக வழங்கிய குளமங்கலம் மண்ணுக்கு பெருமை சேர்த்த கண்ணன் இந்த அரசகுலம் மண்ணுக்கும் பெருமை சேர்க்க வந்திருக்கிறார். கொத்தனார் கண்ணன் சார்பாக நன்றி கண்ணா, மறக்க மாட்டேன். எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கு என் தாய் பில்டர் சார்பாக இந்த பொன்னாடி குட்டி. நன்றி கண்ணா. உண்மையிலேயே ஒரு கொத்தனார் வேலை பார்த்தாலும் அதில் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்து அந்த 4 வீடு கட்டும்போது நானும் பங்களிக்கிறேன்னு சொல்லி குளமங்கலம் மண்ணில் பிறந்து என் அன்பு தம்பி தாய் பில்டர்ஸ் கண்ணன் 18,000 கொடுத்தாரு. இப்போ இந்த அழகிய புகைப்படம் கொடுத்துருக்கிறார் கண்ணன். தம்பி, ஆயுள் உள்ளவரை, அன்பாலை உள்ளவரை அந்த கட்டடத்தில் இது நினைவு பரிசாக இருக்கும். நன்றி கண்ணா, வாழ்த்துக்கள் கண்ணா. காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள்,
என் அன்பு சகோதரர்கள் காவல்துறையை சேர்ந்த நல்ல இதயங்கள். ஐயா வாங்கய்யா. வர முடியாதாயா? ஒரு துப்பாக்கியை வச்சு சுட்டிங்கன்னா விளையிடுவாங்க. கேஸை கூட என் மேலே ஓட்டுக்குங்க. காவல்துறைக்கு வழி விடுங்க. என்னத்த ஐயா அப்புறம் வாங்கய்யா. வாங்கய்யா. நீ பாட்டை பாடுறா. பாட்டுமானே அம்மா பாட்டு பாடுறா. மாட்டை மறந்துட்டேன். லிரிக்ஸ் எழுத மறந்துட்டார் இவர். வேணாம்ப்பா, உன் பாட்டில் இவ்வளோ தனங்கள் ஆகும்னு நான் நினைக்கலடா. என்ன ப்ரோ? சேந்திரமய ரவி மோட்ரு சாவியை காணாமா? மோட்ரு சாவியை கொண்டு வாப்பு. எதுக்கு மோட்ரு கேட்குற? அந்த தண்ணி அவர் சாவி தானா? அந்த கப்பை மாற்று. அந்தந்தண்டி கக்கூசில் புட்டுக்கான செவனப்பு கப்பை அறுத்து போட்டிருக்க. அதை மருதமணி போய் கண்ணு தெரியாமல் தட்டி விட்டேன். கோப்பைக்குள்ளே விழுந்துக்கிருச்சு. எடுத்தா அசிங்கம் முன்னு இப்படியே பார்க்குறேன். அப்புறம் கட்டிங் பிள்ளைகிட்ட பிடிச்சி எடுத்தேன். ஆமனே நீ நான் போயிடாது கொண்டே வருவேன். தாய்மணி கொடி சொல்லுது ஜேகம். தாயகம் போட்டுட தன்னலம் போட்டுட சொல்லுது ஜேகம். என் இந்திய தேசம் எது? ரத்தம் சிந்திய தேசம் எது? காந்தி பகவான் கொண்ட கண்ணிய பூமி எது? ஜெய்ஹிந்த் 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 ஜெய்ஹிந்த். நம் ரத்தம் கொண்டு தொடர்த்தாரோ. சிரிப்பு நடிகர் என் அன்புக்குரிய அண்ணன் ஆவியூர் ஸ்டாலின் பாண்டியன். மறக்க முடியாத திறமையான பேச்சாளர் நிறைந்த ஒரு நகைச்சுவை நடிகர்னா ஆவியூர் ஸ்டாலின் பாண்டியன். காவல்துறை அதிகாரியை பொறுத்தளவு நண்பர்கள் தான். இந்த பகுதியில் இருந்து இந்த மக்களோடு மக்களாக காவல்துறையிலே எஸ்ஐ என்று பணியாற்றிய யார்னா வீரனன், என் நண்பர், நல்ல நண்பன். அந்த வீரனன் இப்பொழுது நம்ம சராகத்திலே பணியாற்றுவது எனக்கு ரொம்ப பெருமை. அதே மாதிரி இந்த காவல்துறை அதிகாரி ஐயாலாம் நீங்க நல்லா அவர்களுக்கு பிடித்தது மாதிரி நடந்து கொண்டால் அவர்கள் பாசம் எல்லை மீறி கூடுதலாக இருக்கும். காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு தொடர்ந்து, ஏன்னா வருணகுமார் ஐபிஎஸ் நான் பாராட்டு வாங்கினேன். உமேஷ் சேகரன் ஒரு காவல்துறை ஆப்பனூர்ல படுத்த படுக்கையா கடந்தார். அவருக்கு உதவி செய்ய காப்பாற்றினால் ஐபிஎஸ் வருணகுமார் ஐயா என்னை கூப்பிட்டு பாராட்டினார். இதுக்கு மேல ஒரு சந்தோஷம் எது வேணாங்கய்யா. நன்றிங்க ஐயா. என்னை பார்த்துக்கங்கய்யா. அதனால தான் காரே வாங்கினேன். ஏன்னா மானாமதில் இருக்கும்போது மசுறு ஒரு நேரம் வச்சிருப்பேன். வர்ற வட்டமெல்லாம் கிரிச்சுன்னு போட்டு விட்டுருவார். எஸ் என்ன சார் ரெண்டுவேன் பொம்பளை கிடையாதாடான்ட்டார். பொம்பளையும் நினச்சி போடுவாராம். வாழ்த்துக்கள். எதில் விட்டேன்? வாயில. நன்றி. உன் பாட்டை படி மயிருமனே. அம்மா பாட்டு பாடுறா. இந்த பாடுறேன்னு